விமானத்தில் தேரரின் கையில் இருந்த 4,93,850 ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு பணத்தை திருடிய 2 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரால் இவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி பேராதனியவில் உள்ள விகாரையில் உள்ள தேரர் நேற்று காலை 10:05 மணிக்கு எதிஹாட் ஏர்வேஸ் விமானத்தில் அபுதாபியிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்தடைந்துள்ளார். இதன்போது அதே விமானத்தில் இருந்த 2 சீன பிரஜைகள் அவரது இருக்கையை நெருங்கி பையிலிருந்த பணத்தை திருடிவிட்டு அங்கிருந்து ஓடியுள்ளனர். இதனையடுத்து தேரர் விமான அதிகாரிகளிடம் முறையிட்ட நிலையில் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரால் 2 சீன பிரஜைகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மலாக்கா ஜலசந்தியில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த புயலுக்கு சன்யார் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மேல் வடமேல் திசையில் நகர்ந்து தென் அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும் எனவும், இது மேலும் அதே திசையில் நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று தெரிவித்திருந்தது. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களுக்கும் புலனறுவை மாவட்டத்துக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் எம்பியுமான ஜீவன் தொண்டமான் தனது மனைவியான சீதை சிறிநாச்சியாருடன் இன்று இலங்கைக்கு வந்துள்ளார். இந்தியாவில் கடந்த 23ஆம் தேதி திருமண பந்தலில் இணைந்து கொண்ட ஜீவன் தொண்டமான் தனது மனைவியுடன் நாடு திரும்பியுள்ளார். அவர்கள் இந்தியாவின் திருச்சியிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் நாட்டுக்கு விமான நிலையத்துக்கு வந்தடைந்துள்ளனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் எம்பியுமான ஜீவன் தொண்டமான் திருமணத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பல இலங்கை இந்திய அரசியல்வாதிகள் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.